ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஏலக்காய் காடு. இது பாருங்கள், காப்பி. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். விலங்குகள் உள்ளே போகாத அளவுக்கு வந்து சோலார் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா ஏரியாவிலையும் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கடந்த வீக் வந்து ரொம்ப அருமையான ஒரு இடம் பார்க்க போயிருந்தேன். இப்போ இந்த மட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது 4500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இந்த மட்டம் இதுக்கு கீழே ஃபுல்லாக எஸ்டேட்டு, காப்பி, மிளகு, பலா, ஏலக்காய், அந்த மாதிரி எஸ்டேட்டு. ஆனால் டாப்பில் வந்து கல்கண்டம் ஃபுல்லாக பாறையாக இருக்கும். அந்த டாப்பு தான் இந்த டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாக அப்படியே காலடியில் இருக்கிற மாதிரி இருக்கும். 4500 மீட்டர்னால் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹைட்டுன்னு. அந்த ஹைட்டில் இருந்து வந்து இந்த இடத்த எடுத்திருக்கேன். இடம் பார்க்க போகிறத விட வியூஸ், நல்ல சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் முக்கால்வாசி இதுலேயும் ஒரு கண்ணோட்டமாக இருப்பேன். எஸ்டேட்லாம் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக அந்த வியூஸ்லாம் எடுத்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல அங்கே நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. நெல்லிக்காய் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன், ஆனால் வேறு வண்டியில் வச்சுட்டு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் போனது 4 வீல் ஜீப்பு. அந்த வண்டியில் வச்சுட்டு போனதுனால ஒன்றும் எடுத்துகிட்டு போகல. ஆனாலும் பசி இல்லை. டிரைவர் நல்லா பிக்கப் பண்ணி நல்லா கொண்டு போனார். ஒரு டயர்ட் இல்லாமல் கொண்டு போனார். பாருங்கள், எஸ்டேட் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. மிளகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டிக்குடி ஏரியா தான். அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், அந்த டாப்பில் இது வந்து பயங்கரமான ஒரு டாப் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக பாறை. இதுக்கு கீழே வந்து ரொம்ப சரிவான இடம். அதனால் அதுக்கு வந்துட்டு நான் போவேனான்னு கொஞ்சம் முடிவு பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல இருந்து எடுத்தேன். இப்போது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ அடினே சொல்ல, அவ்வளோ ஆழத்தில் உயரத்தில் மேலே நிற்கிறோம். அந்த டாப்பில் இருந்து இறங்கி வந்து கீழே ஒரு டாப் இருக்குது. அது வெறும் பாறையாக இருக்கும். அந்த பாறையில் நின்று இங்கிட்டு உள்ள வியூஸ் எடுத்தேன். அப்போ எடுத்தது தெற்கு பக்கம் உள்ளது எடுத்தேன். இப்போ வந்து கிழக்கு பக்கம் உள்ளதை எடுத்திருக்கேன். மழை நேரத்துலலாம் அந்த பாறை வலிக்கு விட்டால் நேராக கீழே போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. நல்லா வறட்சியாக இருந்தனால நடக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது கடவுள் நமக்கு நல்ல கைகால் சுகத்தை கொடுத்துருக்காரு. கீழே ஃபுல்லாகவே எஸ்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கே இந்த டாப்லாம் போய் பார்க்குறது ரொம்ப பெரிய விஷயம். பாருங்கள், கீழெல்லாம் பார்த்தா, அதாவது கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்க்கும்போது ஏதோ ஃபாரஸ்ட் மாதிரியே தான் தெரியும். ஏன்னா அந்த மரங்கள் மட்டும்தான் தெரியும் இல்லையா. பலாமரம், க்ரௌலியா, அந்த மாதிரி மரங்கள் தான் தெரியும். சில்வர் வுட், இந்த மரங்கள் தான் தெரியும். அப்படின் போது அது ஃபாரஸ்ட் மாதிரியே தெரியும். ஆனால் எஸ்டேட் ஏற தான் அதோட அருமையே புரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இடமெல்லாம். ஏலக்காய், மிளகு, காப்பி, அப்புறம் சில்வர் வுட்டு மரங்கள், பலா, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் சும்மா மண்கண்டம், இதெல்லாம் உங்களுக்கு வியூஸ்க்காக போடுறேன். எவ்வளோ டாப்பில் இருக்கும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு லேண்டெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். கம்மியான பட்ஜெட்லேயும் இருக்குது, அதிகமான பட்ஜெட்லேயும் இருக்குது. ஏக்கர் 20 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 25 லட்ச ரூபாய்க்கு இருக்குது. ஏலக்காய் எஸ்டேட்லாம் வந்து மினிமம் 40-50 லட்ச ரூபாய் வரும். அது ஃப்ரண்டேஜ், ரோடு ஃப்ரண்டேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 45-40 வரும். கொஞ்சம் கட் ரோடு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு 35 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஏலக்காய் வந்து உங்களுக்கு 12 வருஷம் ஈல்டு இருக்கும். அதனால் வந்து ஏலக்காய் எஸ்டேட் கொஞ்சம் ரேட் கூட. பட் எல்லா எஸ்டேட்லேயும் ஏலக்காயும் போட்டிருப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எப்படி இருக்குது. பலா மரங்கள்லாம் செம்மையாக காய் காய்ச்சிருச்சு. ஆனால் இந்த பலாக்காயெல்லாம் அவங்க பறிக்க மாட்டாங்கன்னா உரத்துக்கு போட்டுருவாங்க. அப்புறம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வியூ. நம்ம கொடைக்கானலில் வந்து கீழே டம் பாறை, மஞ்சளாறு டம் தெரியும் பார்த்திங்களா. இது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மருதா நதி என்னமோ சொன்னாங்க. அந்த நதி, அதாவது ஆத்தூருக்கு போகிற டேம், அது சூப்பராக இருக்கும். 2-3 டேம் 2 டேம் இருந்துச்சு. சென்ட்ரலில் பிளேஸு 2 டேம் இருந்துச்சு.
போகும்போது கூட அவ்வளோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வழியெல்லாம் ரொம்ப சின்ன வழியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கள் டிரைவர் அந்த வண்டி புதுசாக ஓட்டிகிட்டு வந்தார். அதனால் வரும்போது செல்லுன்ட்டு வந்துட்டாங்க. நாங்கள் லேண்டெல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஒரு 3/4 மணி நேரம் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சு முடிச்ச உடனே இன்னொரு இடம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சரியான மழை. அதுக்கப்புறம் 4 வீலில் போக முடியாது. அதனால் கீழே இறங்கிட்டோம். இறங்கி ஐயம்பாளையம், நான் அந்த பக்கமெல்லாம் போனதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் கொடைக்கானலில் பிறந்து வளர்ந்து ஒரு புண்ணியமும் இல்லை. அந்த ஐயம்பாளையம் அப்புறம் வட்டிவீரன்பட்டி. ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுவே நல்ல டவுன் மாதிரி பயங்கரமாக இருக்குது. ஐயம்பாளையம் வட்டிவீரன்பட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அன்றைக்கி நான் நல்லா பார்த்தேன். ரொம்ப அம்சமான இடங்களாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அதாவது முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லேண்டில் போடுறது, மண்ணில் போடுற காசு என்றைக்கு வீணாகாது. பொண்ணில் போட்டால் கூட ஒரு நாளைக்கு என்னென்ன மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் மண்ணில் போடுற காசு என்றைக்குமே உங்களுக்கு வந்து ஈல்டை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பார்த்துக்கங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட 1க்கு டபுள் மடங்கு கொடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு யாருக்காவது இடம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நல்ல நியாயமான முறையில் உங்களுக்கு பேசி வாங்கித்தரேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள். காப்பி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் காப்பி காய்க்க தொடங்கியிருக்கு. மிளகு இருந்துச்சு, மிளகு வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு. ஏலக்காய் வாங்கிட்டு வந்தேன். ஏலக்காய் ஒரு கிலோ வாங்கினேன். மிளகு ஒரு 3 கிலோ வாங்கினேன். அவங்க வெளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து அப்புறம் 2-3 தடவை போயிருக்கோம் அந்த எஸ்டேட்டுக்கு. அதனால் வந்து அவங்க கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மிளகு என்ன ரேட்டு, ஏலக்காய் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து அந்த பக்கம் லேண்ட் வாங்குங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து வர வந்து இனி வந்து நல்ல ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து நல்ல அந்த தாண்டிக்குடி பக்கம் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஏக்கர் 20 லட்ச ரூபாயிலையும் இருக்குது, 25 லட்ச ரூபாயிலையும் இருக்குது. கட் ரோட்டில் இருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். மெயின் ரோட்டில் வந்து 30-35 அப்படி இருக்குது. இன்றைக்கி 1 ஏக்கர் நீங்கள் வாங்கினீங்கனாலும் அடுத்த 6 மாதம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா அதை டபுளாக கொடுத்துடலாம். ஏன்னா அந்த பக்கம் மெயின் ரோடு வரப்போகுது அப்படின்றாங்க. அதனால தான் இப்போ எல்லாம் அந்த பக்கம் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஃபுல்லாக ஏலக்காய். 1 வருஷம் தான் ஆகுது போட்டு. இந்த வருஷம் 2வது வருஷம் ஈல்டு கொடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஏலக்காய் செடி பார்த்தீங்கன்னாலே ஒரு 12 வருஷத்துக்கு ஏலக்காய் ஈல்டு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 1 வருஷம் நீங்கள் எம்டி லேண்டை வாங்கி நட்டு வச்சிங்கன்னா கூட ஒரு எதுக்கு 35 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா போட்டு எதுக்கு ஏலக்காய் எஸ்டேட்டை வாங்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எம்டி லேண்டை வாங்கி ஒரு 25-30க்கு வாங்கி ஏலக்காய் நட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்யூச்சர் வரும்போது அது வந்து 60-70 லட்சம் ஆயிரும். பாருங்கள், 2 பக்கமும் காப்பி தான். ரொம்ப அழகான ஏரியாவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணில் போடுற காசு என்றைக்கு வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நியாயமான முறையில் பண்ணித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.